இந்த இடியாப்பம் புட்டுக்கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குன்றத்தூரில் அம்மன் கோயில் ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் தான் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் 66 பஸ் ஸ்டாப் ரோடு, அந்த ஒன் வே ரோடு ஒன்று இருக்கும், அங்கே தான் இருக்குது. அப்படி இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, குன்றத்தூரில் இந்த ஷாப் இருக்கிறதே ஸ்பெஷல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, குன்றத்தூரில் இடியாப்பம் அதே மாதிரி புட்டு ஷாப் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு ஷாப்பு தான். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைக்கு ஏற்ற மாதிரி இடியாப்பம் அதே மாதிரி புட்டு தான் ஸ்பெஷல். புட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் புட்டு வகைகள் இங்கே சேல் பண்ணுறாங்க. அதுவும் பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸான புட்டுன்னு கேட்டிங்கன்னா நவரச புட்டுன்னு சொல்லலாம். நவரச புட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரிசி வகைகள் யூஸ் பண்ணுறாங்க. கருப்பு கவுனி, கேழ்வரகு, கருங்குருவை, காட்டியானம், காளாநமக், பூங்கார், நவரா, 60ஆம் குருவை, சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருந்தகார், இந்த மாதிரி கேள்விப்படாத பேர் உள்ள அரிசியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அதே மாதிரி இடியாப்பத்துக்கு வந்து கடலைக்கறி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலும் வாங்கிக்கலாம். இந்த நவரச புட்டை தவிர்த்து சிகப்பரிசி புட்டு, கேழ்வரகு புட்டு, கோதுமை புட்டு, இந்த மாதிரி கப்புள் ஆஃப் அதர் புட்டுமே வந்து சேல் பண்ணுறாங்க. நமக்கு எந்த புட்டு விருப்பமோ அந்த புட்டு நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம். இன்னொன்று பர்டிகுலராக சொல்லணும்னா, இங்கே வந்து ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாத்துக்குமே நாட்டு சர்க்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் தேங்காய் பாலுக்கு கூட நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லா அருமையாக இருக்கும். குவாலிட்டி அதே மாதிரி குவான்டிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது ஒன் வேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து கூட்டம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் ஏர்லியராக போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வரலாம். புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெய் புட்டு இருக்குது, அதே மாதிரி சாதா புட்டு இருக்குது. சாதா புட்டு அதே மாதிரி இடியாப்பம் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் வருது. பெரிய இடியாப்பமாக இருக்குது, சஃபிஷியண்ட்டாகவே இருக்குன்னே சொல்லலாம். நெய் புட்டுக்கு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சாதா புட்டுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 4 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பீசஸாகவே இருக்குது. நல்லா வெந்திருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் வந்து 2 பார்சல் வாங்கியிருந்தேன். ஒன்று கடலைக்கறி, இன்னொன்று வந்து தேங்காய் பால் நான் வந்து வாங்கியிருந்தேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. டேஸ்ட் வைஸு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கே தெரியும். புட்டு அதே மாதிரி இடியாப்பம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் வந்து ஈவன் குழந்தைகளுக்கு கூட வந்து தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்களும் கொடுக்கலாம், குழந்தைகளும் கொடுக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. ஈவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க கூட இடியாப்பத்தை தாராளமாக சாப்பிட்லாம். குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கிறதுனால மக்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதனால் இன்றைக்கி நவரச புட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது சஃபிஷியண்டான குவான்டிட்டின்னு சொல்லுவேன் நான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரிசியை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த புட்டு தயார் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட் வைஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ப்ரௌன் சுகரும் நல்லா இருக்குது. ஏதோ யாம்பற்ற இன்பம் பெருக வையகம். அதனால் நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பயன்பெறட்டும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.